4 ஆகஸ்ட் 19, 2026 இன்று நாளுக்கான தலைப்பு இயேசுவில் அமர்ந்திரு. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 62:5 விதமாய் சொல்கிறது. அநேக வேளைகளில் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிவது கடினம். அவர் நம்மை சரியான காரியத்தை செய்ய தூண்டுவார். அவர் நம்மை முறுமுறுப்பில்லாமல் பாடுகளை சகிக்கவும் கடினமான மக்களை நேசிக்கவும் நீ அதை செய்யக்கூடாது என்று நமக்குள்ளே ஒலிக்கும் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியவும் நாம் எடுக்க விரும்பாத அடிகளை எடுத்து வைக்கவும் அழைத்திருக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய ஆத்மாவை பார்த்து, ஆத்மாவே கேள், அமைதியாயிரு, இயேசு என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய் என்று சொல்ல வேண்டும். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. இந்த 2 வார்த்தைகளும் ஒன்று போல தெரியும், ஆனால் இரண்டும் ஒன்றல்ல. தாவீது தன்னுடைய ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறார், பின்னர் தன் ஆத்துமாவிடம் சொல்லுகிறார். அமர்ந்திருக்கிறது என்பது மன அமைதிக்கான தீர்மானம். அமர்ந்திரு என்பது அந்த தீர்மானத்தை நினைவு கூறுவதற்கான தூண்டுதல். தாவீது தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அமர்ந்திருப்பதை தெரிந்து கொண்டார். நாம் சிருஷ்டிக்கப்பட்டதற்கும் அழைக்கப்பட்டதற்குமான நோக்கமும் அதுவே. ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது. லூக்கா 22:42 என்பதை ஒத்துக்கொண்டால் நாம் சமாதானமாய் வாழலாம். தேவனை தேவனென்று ஏற்றுக்கொள்வதும் நம்முடைய ஆழமான உணர்வுகளுக்கு அவரே ஆதாரம் என்பதை ஒத்துக்கொள்வதுமே நம்முடைய முதன்மையும் மேன்மையுமான அழைப்பு. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். சங்கீதம் 48 என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். நாம் நம்புகிறது அவராலே வரும் என்பதினால் நம் உதவிக்காய் அவரையே நாடுவது நல்லது. அவரிடத்தில் உதவி கோரினால் அவர் நம்மை மீட்டுக்கொள்வார். அவரால் செய்ய முடியாத அல்லது செய்ய விரும்பாத எதையும் செய்யும்படிக்கு நம்மை தூண்ட மாட்டார். தேவ சித்தத்தின்படி செய்வது ஒரு கடுமையான காரியமல்ல என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்தில் அமர்ந்திருந்து ஜீவிப்பது மிக முக்கியம். அவருடைய சித்தத்தை ஒருவேளை நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அதற்கு கீழ்ப்படிவதற்கு ஆவியானவரின் உதவி தேவை. உன் காலை தொல்லாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குகிறதுமில்லை. சங்கீதம் 121:1-4 இவ்விதமாய் சொல்கிறது. ஜெபம். தகப்பனே, உம்முடைய உண்மையான நல்ல குணாதிசயங்களை நம்புவதற்கு எனக்கு கற்றுத்தாரும். ஆமேன்.